சிவகங்கை சீமையை இழந்து ஓராண்டு உருண்டோடிவிட்டது. பாய்குடி கிராமம். அடர்ந்த தென்னை மரங்களுக்கிடையே சின்னஞ்சிறு மாளிகை. அங்கே ஓர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது. அதில் அமர்ந்திருந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை கவலைகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஆடும் ஊஞ்சல் அமைதியானது. அமைச்சரின் விழிகள் குளமாகின. மலையளவு துயர் வந்த போதும் நிலை குலையாத அமைச்சருக்கு இப்போது என்ன வந்தது? வயோதிகம் வந்து சேர்ந்ததால் அவர் உள்ளத்தில் கவலையும் கண் சிமிட்டுகிறதா? வெள்ளையரிடமிருந்து சிவகங்கை சீமை விடுதலை காண்பதற்கு முன் தம் விதி முடிந்து விடுமோ என்ற அச்சம் அவர் உள்ளத்தில் அரங்கேறிவிட்டதா? இல்லை இல்லை, விருப்பாட்சியில் இருந்து வந்த நாளிலிருந்துதான் அமைச்சரிடம் இந்த மாற்றம். இத்தனை காலமும் காப்பாற்றி வந்த தமது நிர்வாக திறமை வாத்தியார் வெற்றிவேலுவின் ஈன செயல்களால் சீர்குலைய இருந்ததே. காலை சுற்றிய அந்த நஞ்சு பாம்பை நாம் கவனிக்க தவறிவிட்டோமே. எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கும் நாம் இந்த வெற்றிவேல் விஷயத்தில் மட்டும் ஏமாந்து விட்டோமே. குயிலி என்ற அந்த சின்னஞ்சிறு பெண் மட்டும் உரிய நேரத்தில் செயல்படாமல் இருந்திருந்தால் வேலுநாச்சியார் கதி என்னவாயிருக்கும்? நமது நிலையும் எப்படி முடிந்திருக்கும்? தேசத்தை மீட்கும் நமது தியாக பணியும். இது போன்ற சிந்தனைகள் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை உள்ளத்தில் உட்கார்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவரது நெஞ்சு துடிப்பதும் விழிகள் கண்ணீர் வடிப்பதும் வாடிக்கை ஆயிற்று. இந்த வேதனை அவருக்கு நோயை தந்தது. அதை அறிந்த வேலுநாச்சியார் பலமுறை பாய்குடி வந்து அமைச்சரை சந்தித்து சென்றார். அவர் நோய் தீர வைத்தியர்களை நியமித்தார். உதவிக்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் பெரிய மருதுவை அமைச்சருடன் தங்க ஆணையிட்டார். இருந்தும் என்ன செய்ய? ஒரு நாள் இரவு உறங்கத் தொடங்கிய அமைச்சர் மறுநாள் உயிரற்று கிடந்தார். இந்த துயர செய்தி கேட்டு வேலுநாச்சியார் ஓடோடி வந்தார். உடையாள் மறைவிற்கு பின் மீண்டும் ஓரிடி வேலுநாச்சியார் நெஞ்சில் இறங்கியது. அமைச்சராகவும் ஆசானாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்தி வந்த தாண்டவராயன் பிள்ளையின் மரணம் வேலுநாச்சியாரை தனிமரமாக்கியது. முடிந்தும் முடியாத மாலை வேலை. தண்டோர சத்தம் கேட்டு வீதிக்கு வந்தனர் மக்கள். எல்லா மகாசனங்களும் அறிவது. இந்த அறிவிப்பை கேட்ட அனைவரும் அரண்மனை திடலுக்கு அவசியம் வர வேண்டும். வராதவர்கள் அரசுக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக கருதி தண்டிக்கப்படுவார்கள். இது நவாபின் ஆணை என்று தண்டோராக்காரன் அறிவித்து சென்றான். அறிவிப்பை கேட்டவர்கள் என்ன விஷயம் என்பது தெரியாமல்